இஸ்மாயில் ஹனியா ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கிறார். என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கிறார்னா, ஹமாஸினுடைய தலைவர்கள் கொல்லப்படுவதால் பாலஸ்தீனத்தின் சுதந்திர போராட்டம் முடிவுக்கு வந்து விடாது. நாங்கள் தலைவர்களை வைத்து சுதந்திர போராட்டத்தை கட்டமைக்கவில்லை, எங்களுடைய மக்களை வைத்து கட்டமைத்திருக்கிறோம். உதாரணமாக இதற்கு முன்பதாகவும் மிக முக்கிய பல தளபதிகளை இதே இஸ்ரேலிய கொடூர ராணுவம் கொன்று குவித்தது. குறிப்பாக ஷேக் அகமது யாசின் கொல்லப்பட்டார். ஷேக் அகமது யாசின் ஹமாஸினுடைய உருவாக்குனர்களில் மிக முக்கியமானவர், உருவாக்குனரே அவர்தான் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஷேக் அகமது யாசினுடைய பின்புலம் இந்த ஹமாஸுக்கு இருக்கிறது. அகமது யாசின் சர்க்கரை நாட்காலிகளில் காலத்தை கடத்தியவர். அந்த சர்க்கரை நாட்காலிகளில் இருக்கும் போது அகமது யாசின் தொழுகை முடித்துவிட்டு வெளியே, ஃபஜ்ர் தொழுகை முடித்துவிட்டு வெளியே வரும்போது இஸ்ரேலுடைய ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார். அகமது யாசின் கொல்லப்பட்டார் என்பதற்காக போராட்ட குணத்தையோ அவர்களுடைய சுதந்திர வேட்கையோ அவர்கள் நிறுத்தவில்லை என்பது வெளிப்படையானது. அதற்கு பிறகு ஹமாஸினுடைய உருவாக்குனர்களில் இன்னொரு வலது கை யாசின் என்றால் இடது கையாக இருந்தவர் ஷேக் ரந்திசி. ரந்திசி அவர்கள் இதே போன்ற ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டதற்காக ரந்திசி கொல்லப்பட்டு விட்டார், எனவே ஹமாஸ் முடிந்து விட்டது என்று ஆகவில்லை. அதை தொடர்ந்து பல தலைவர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் இதற்கு பிறகு ரந்திசிக்கு பிறகு கொல்லப்பட்ட மிக மிக முக்கியமான தளபதியாக இருப்பவர் ஷேக் சாலிஹல் ஆரூரி தான் என்பதுதான் இந்த இடத்திலே கவனிக்கப்பட வேண்டியது. அப்ப என்ன அவ்வளவு அசால்ட்டா போய் கொண்டுட்டாங்களா? அவ்வளவு அசால்ட்டாக அவ்வளவு திறமை இருக்குதா மொசாதுக்கு நினைச்சீங்கன்னா இதுல திறமையோ ஒரு தலைமுடியும் கிடையாது. பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்தவரையில பெய்ரூத்தில் சுதந்திரமாக நடமாடியவர்கள், அவர்களுடைய ஹெட் ஆபீஸ் இருந்தது, அங்கிருந்து டெய்லி ஊடகங்களுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அங்கிருந்து அவர்கள் நடக்கிற செய்திகளை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவங்க தான் அரசியல் ரீதியாக அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தவர். ஆரம்பத்தில் இவர் கஸ்ஸாம்ல இருந்தாலும் பிற்பட்ட நேரத்தில் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தால் பல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கலந்து கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் இறுதியாக எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும், நிரந்தர போர் நிறுத்தம் என்கிற ஒன்று வருகிற வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் வரமாட்டோம் என்கிற காட்டமான அறிவிப்பை விடுத்தவர் ஷேக் சாலிஹல் ஆரூரி என்பதுதான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்ப என்னன்னா, ஷேக் சாலிஹல் ஆரூரி கொல்லப்பட்டிருக்கிறார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கிறது என்பதை இப்பொழுதே நாம் தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் மிக கொடூரமான தாக்குதல்களை தற்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இது பெய்ரூத்துக்குள்ள நடைபெற்ற ஒரு படுகொலையாக இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. ஹிஸ்புல்லாக்கள் கண்ட்ரோல்ல பெய்ரூத் இல்லை என்று சொன்னாலும் ஹிஸ்புல்லாக்கள் லெபனான்ல இருக்கிற காரணத்தினால நாங்கள் இதற்கு நீங்கள் நினைத்து நினைத்து அழுகிற அளவுக்குண்டான ஒரு தாக்குதலை நடத்துவோம், அந்த தாக்குதலை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் டெல் அவீவ் உள்ளிட்ட இஸ்ரேல் முழுவதும் பயங்கரமான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம்னு உலகத்துக்கு ஆட்ட முடியாத ராணுவம், உலகத்தை ஆட்டி படைக்கிற அரசாங்கம் நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்தியது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, கோழைகள் கோழைத்தனமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள், இதனால் எங்களுடைய வீரம் செத்து விடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இதற்கு பிறகு வரக்கூடாது என்று நேற்றிரவே அறிவித்தார்கள். எகிப்தும் திட்ட தெளிவாக, குறிப்பாக கத்தாரை விட வேகமாக எகிப்து மிக தெளிவாக அறிவித்து விட்டார்கள், நாங்கள் எல்லா பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, இப்படி ஒரு தளபதியை கொண்டு விட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்தா சரியா அப்படிங்கிறாங்க. ஹமாஸ் இதை ஏன் கோலத்தனம் என்று சொல்லி தெளிவாக வர்ணிக்கிறாங்க சொன்னா, அடிச்சது இஸ்ரேலுங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் பார்த்தால், இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் தான் சாலிஹல் ஆரூரியை கொன்றோம் என்று வெளிப்படையாக இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளவே இல்லை. நெத்தன்யாகு ஒத்துக்கொள்ளவும் இல்லை, அவருடைய அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவும் இல்லை, வேறு யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் தான் ஆரூரியை கொன்றோம் என்று பொறுப்பெடுக்க முடியாத ஒரு நிலையில் இஸ்ரேல் இருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேரும் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எங்களை விட்டா யார் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு கோழை ராணுவம் தற்போது தாங்கள் கொன்றது நாங்கள் தான் என்பதை கூட ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தியது என்று அவர்களுடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கிற அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா சொல்லணுமா இதை, இஸ்ரேல் சொல்லணுமா? இந்த நிமிடம் வரைக்கும், இந்த வீடியோ பேசப்படுகிற வரைக்கும் இஸ்ரேல் இதை ஒத்துக்கொள்ளவில்லை என்கிற செய்திகள் இருக்கிற அதே நேரத்தில் சாலிஹல் ஆரூரியை பொறுத்தவரையில இவருடைய இந்த மரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இவருடைய தாக்குதலை தொடர்ந்து, இவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டத்தினால் எந்த விதமான சமாதான பேச்சுவார்த்தைகளும் ஏற்பட போவதில்லை. தற்போது ஹிஸ்புல்லாக்கள் பயங்கர தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஹூதிகள் கடுமையான தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். கஸ்ஸாம் பிரிகேட் களமிறங்கி அடித்துக் கொண்டிருக்கிறது.
அவர்களுடைய அதாவது ஜிஹாத் அல் இஸ்லாமியாவினுடைய அல் குதுஸ் படையணி களமிறந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஃபத்தாஹ் அமைப்பு இதை மிக காட்டமாக கண்டித்திருக்கிறது. இதைத்தான் நம்ம கவனிக்கணும். ஃபத்தாஹ் அமைப்பு வெஸ்ட் பேங்க்ல இருந்து இந்த தாக்குதலை மிக காட்டமாக கண்டித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இவரை தொடர்ந்து இவர் மரணிச்ச அதே நேரத்தில் சமீர் கொல்லப்பட்டிருக்கிறார். இவரும் அவர்களுடைய முக்கியமான சமீர் தெற்கு லெபனானுடைய மிக முக்கியமானவர்களில் தளபதிகளில் ஒருவராக இருந்தவர் கஸ்ஸாம் பிரிகேடுக்கு. அதே மாதிரி அல் அஹ்ரா என்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னா வெளிநாட்டு தொடர்பாளர்கள் தொடர்பான பல விவகாரங்களை கையாண்டவர் அஹ்ரா தான். அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி 3 தளபதிகளுடைய கொலை பெரிய ஒரு பதட்டத்தை தற்போது உண்டாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில், இஸ்ரேல் பொறுப்பெடுக்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில், அமெரிக்கா இஸ்ரேல் தான் செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பதிலடி கொடுப்பதாக இஸ்ரேலும் ஹமாஸும் அறிவித்து பாரிய பதிலடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலில் பெரும் சலசலப்பும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் முழுவதுமாக இன்றைக்கு ஆரூரியை பற்றி தான் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஆரூரியை பற்றி எழுதியது மட்டுமல்லாமல் இஸ்ரேலில் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இனிமேல் பணைய கைதிகள் என்னாவார்கள்? அவர்களை மீட்க முடியுமா முடியாதா? இனிமேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு என்ன ஆகும்? ஹமாஸ் அடுத்த கட்டம் என்ன விதமான தாக்குதல்களை நடத்த போகிறார்கள்? கெரில்லா தாக்குதல்களை எவ்வளவு உச்சம் பெற போகிறது? இதை தாண்டி இஸ்ரேலுக்குள் அவர்கள் நுழைவார்களா இல்லையா என்கிற ஒரு பாரிய அச்சம் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. பாரிய விவாதங்களும் அங்கே உருவாகி இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள நுழைகிறத பொறுத்தவரையில அவர்களுக்கு நுழைவதற்கான பல வழிகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நுழைந்தால் அது மேலும் பாரிய சிக்கல்களை இஸ்ரேலுக்கு உண்டாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இந்த கொலை சம்பந்தமாக, அதாவது சமீர் உள்ளிட்ட ஆரூரி உள்ளிட்டவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக இன்றைக்கு ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவங்க என்ன செஞ்சிருக்கிறார் என்று கேட்டா, சாலிகள் அரூரியினுடைய படுகொலை மிகப்பெரிய பாரிய குற்றம், இதற்கு இஸ்ரேல் விலை கொடுக்க வேண்டி வரும் என்று காட்டமாக அவர் அதை கண்டித்திருக்கிறார். லெபனானுடைய பிரதமர் நஜீப் மிகாதி கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஃபத்தாஹ் அமைப்பு இதை கண்டித்திருக்கிறது. எகிப்து பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி இருக்கிறது. இதுல ஒன்றை கவனிச்சுக்கிறங்க, இந்த சாலிகள் ஆரூரியுடைய கொலையை இதுவரைக்கும் ஈரான் கண்டித்திருக்கிறாங்க, எகிப்து பேச்சுவார்த்தையை நிறுத்தி இருக்கிறாங்க, லெபனானே கண்டிச்சிருக்கிறாங்க. லெபனானை பொறுத்தவரை ஹெஸ்புல்லாக்கள் இருப்பது தெற்கு லெபனான். லெபனான்ல தனியான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. லெபனானும் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்குரிய பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். அவர்களும் அந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து முழுதாக ஒதுங்கி இருக்கிறார்கள். இந்த நேரம் வரைக்கும் சாலிகள் ஆரூரியினுடைய படுகொலை தொடர்பாக வேறு எந்த அரபு நாடுகளும் கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. இதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன, இவருடைய படுகொலை கண்டிக்கப்படும் இடத்து இவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை என்பது சர்வதேசத்திற்கு ஒரு வெளிப்படையான செய்தியாக அமையும். ஆனால் இதுவரைக்கும் டர்க்கியோ சவுதி அரேபியாவோ வேறு எந்த அரபு நாடுகளோ இது தொடர்பான கண்டனங்களை இதுவரை பதிவு செய்யவில்லை. இதற்கு பிறகு பதிவு செய்தால் அதையும் நாம் இந்த இடத்துல உங்களுக்கு மத்தியில் தெரிவிப்போம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.